Hi students, welcome to our academy. இப்போ யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த யூனிஃபார்ம் எப்படியாவது போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு இருக்கும். ஓகே, அதை வந்து பிசி மூலமாகவோ எஸ்ஐ மூலமாகவோ நம்ம டிஎன்பிசி நடக்கக்கூடிய குரூப் 1 தேர்வில் டிஎஸ்பி தேர்வு மூலமாகவோ நிறைவேற்றலாம். இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சான்ஸ். இது அல்லாம அப்பப்போ ஒரு சில சின்ன சின்ன கால்ஃபர்ஸ் வரும். அதுல ஒரு கால்ஃபர் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமுக்கான ஒரு கால்ஃபர். ஓகே, அப்போ இந்த எக்ஸாம்ங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன் ரொம்ப கஷ்டமானது கிடையாது, ரொம்ப எளிமையானது தான். ஓகேங்களா, பேப்பர் 2 நார்மல் ஜிஎஸ் பேப்பர். பேப்பர் 1ல கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், அப்புறம் யூனிட் 2ல ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 3ல சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ். இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அது முதல் யூனிட் சேம் ஆஸ் அப்படியே பாலிட்டி சிலபஸ் தான், கொஞ்சம் ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. யூனிட் நம்பர் 2 யூனிட் நம்பர் 3யும் மெயின்ஸோட சிலபஸ் இருக்க போது. யூனிட் நம்பர் 4 and 5 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அப்போ இதுக்கு 200 மார்க், இதுக்கு 200 மார்க், 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. மொத்தம் ஆக்சுவலாக டெஸ்ட் நடக்கிறது 600 மார்க்குக்கு நடக்கும். தெர் இஸ் நோ இன்டர்வியூ, ஒரே எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா வேலை. ஓகேங்களா, ஒரே எக்ஸாம் கிளியர் பண்ண வேலை. டோட்டல் மார்க்ஸ் 600 எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம், அதாவது ஒரே நாளில் ஆஃப்டர்நூன் 4 நூனில் நடக்க போகுது. ஓகேங்களா, அப்போ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் அதுதான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். நம்மளுடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம், எத்தனை நாட்களுக்கு ஒன்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்க போது, அதை நீங்கள் எப்படி படிக்கலாம், அதுக்குரிய ஃபுல் டீட்டெயிலான விளக்கமும், அதுக்கப்புறம் அதில் நமக்கு பேப்பர் 1 தான் டிஃபிகல்ட். ஓகேவா, அந்த பேப்பர் 1 நம்ம இந்த ஆக்சுவலாக என்ன பண்ணா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல டிஸ்கஷனும் இருக்க போகுது. ஓகேங்களா, அதுதான் நம்ம ஹைலைட், இந்த டெஸ்ட் பேட்சோட ஹைலைட். ஓகேங்களா, பார்க்கலாமா இப்போ? அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் 2 மீடியம். ஓகே, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே நம்ம வந்து எக்ஸாம் கனெக்ட் பண்றோம். இது தமிழ் மீடியத்துடைய பிடிஎஃப், நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்ல மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம். வெப் போர்ட்டல் இருக்குது, அதுல போய் கீழே லிங்க்கும் வச்சிருக்கேன். அந்த வெப் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் தேர்வு குறித்த விவரங்கள் பார்த்துக்கலாமா? மொத்தம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 19 தேர்வுகளை நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, அதுல கடைசி 2 நம்ம முழு தேர்வு ஃபுல் டெஸ்ட்டா நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்டா கூட வச்சிருப்போம். சரிங்களா, மொத்தமாக 19 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் கேள்வித்தாளும் வந்து தமிழ்ல இருக்க போது ஆங்கில வடிவில் இருக்கும். பைலிங்குவல் எப்படி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நமக்கு தமிழ்ல இருக்க போது இங்கிலீஷ்ல இருக்க போது. அடுத்து பாருங்க, கேள்வி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு, அதாவது இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் ஜெயிலர் 2019 நடந்திருக்கு, அதுக்கும் முன்னாடி அசிஸ்டன்ட் ஜெயிலர் 2016 நடந்திருக்கு, ஜெயிலர் எக்ஸாம் 2022, அதுக்கு முன்னாடி 2018 சம்திங் நடந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்ல என்ன பேட்டர்ன்ல எந்த மாதிரி கேள்விகள் அமைகிறது அதை பொறுத்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி வினாத்தாள் அமைக்கிறோம். ஓகே, அதுதான் நம்ம டெஸ்ட் பேட்சோட சிறப்பு அம்சமே. ஓகே, அப்போ அந்த வினாத்தாள் நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1க்கு, ஓகே திருப்பி ரிமெம்பர் பண்றேன், பேப்பர் 1க்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் அப்ளை பண்ற எல்லாருக்குமே செப்பரேட்டா உங்களுடைய லாகின் ஐடியில உங்களுக்கு என்ன டிஸ்கஷன் வீடியோ இருக்கும், அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். ஓகே, டிஸ்கஷன் வீடியோ இருக்குது, அதை சிறந்த அறிவியலை நீங்க பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, ஒவ்வொரு தேர்விலும் 200 கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு தேர்வும் நம்ம வைக்கக்கூடிய 19 எக்ஸாம்ஸ் 17 எக்ஸாம் டெஸ்ட்ல வந்து 200 கேள்வி கேட்கப்படும். பேப்பர் 1ல 100 கேள்வி செப்பரேட்டா. ஓகே, பேப்பர் 2ல 100 கேள்வி. ஏன்னா பேப்பர் 1 ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், பேப்பர் 2 ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், மொத்தமா 200 क्वेश्चंस. அடுத்து இந்த முழு தேர்வு வைக்கிற பாருங்க, லாஸ்ட் ஒரு 2 ஃபுல் டெஸ்ட், அதுல எப்படி நம்ம டிஎன்பிசி நடக்குமோ அதே மாதிரி எக்ஸாம் காலையில, ஓகே 4 நூன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பேப்பர், ஓகே பேப்பர் 1 200 क्वेश्चन தனியா. அடுத்து ஆஃப்டர்நூன் ஏஎன் சொல்றோம். ஓகே, அப்போ பேப்பர் 2, ஓகே தனியா 200 क्वेश्चंस. ஓகேங்களா, இப்படிதான் நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து கடைசி 2 தேர்வுகள் ஃபுல் டெஸ்டா வைக்கிறோம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்து ஆன்லைன் மாணவர்களுக்கு, அதாவது ஆன்லைன் பேட்ச்ல நீங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல அப்ளை, அதாவது டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போடுறவங்களுடைய லிங்க், அப்புறம் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்ட் யார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ண வேணாம். இது உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச், நீங்க அதை பயன்படுத்தினதுக்காக நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து பேப்பர் 1 அனைத்து தேர்வுக்கும் முழு விளக்கம் வீடியோ மற்றும் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். அதுதான் நான் சொன்னது. பேப்பர் 1 தான் நமக்கு வந்து புதுசா படிக்கிறோம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் 1க்கான டிஸ்கஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகே, நம்ம என்ன சொன்னா போட்டதே நம்ம டிஸ்கஷன் வீடியோ அப்லோட் பண்றோம், அதை நீங்க பார்த்து எக்ஸ்ட்ரா தகவல் என்ன இருக்குதுங்கிற விஷயத்தையும் நீங்க கத்துக்கலாம். ஓகே, லாஸ்டா அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா மாணவர்களுக்கும் இது பயன்படணும் அப்படிங்கிற வகையில குறைந்த ஃபீஸ் அறிவு நம்ம ஆன்லைன்ல நீங்க 1100 ரூபாய் மட்டுமே தான் நம்ம ஃபீஸ் சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா, இதுதான் வந்து டெஸ்ட் தேர்வுடைய விவரங்கள் இருக்குது. நான் அடுத்து டெஸ்ட் ஷெட்யூல் காமிக்க போறேன். ஓகேங்களா,
டெஸ்ட் ஷெட்யூல் டீடைலா பாத்துக்கோங்க. என்னைக்கு டேட் ஆரம்பிக்குது, டேட் நான் ஹெட்டிங்லயே கொடுத்திருந்தோம். 8th ஆரம்பிக்குது. ஓகே 8/5 அதாவது கமிங் மண்டேல இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அட்மிஷன் போட நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஏதாவது என்கொயரி இருந்தது நீங்க ஆன்லைன்ல போனீங்கனாலே நீங்க வந்து லாகின் பண்ணி நீங்க வந்து பே பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். வேற என்கொயரி இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே மொத்தம் எத்தனை டெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டோம், தேர்வு பற்றிய விவரங்கள். இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மண்டே ஸ்டார்ட் பண்றோம். 8/5/2023 ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது ஒரு புது வகையான டெஸ்ட் அப்படினால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடந்ததுல அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் ஒரு எக்ஸாம் வைக்க போறோம். ஓகேங்களா? அதுதான் PUIQ அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 அசிஸ்டன்ட் ஜெயிலர் நடந்தது. ஓகேங்களா? இப்போ நான் நடந்த கால்ஃபர் அதுவே 2019 இடம் வந்திருக்குது. அந்த எக்ஸாமோடைய பேப்பர் 1 டெஸ்ட். அடுத்து PUIQல 2022 அதாவது போன வருஷம் டிசம்பர் மாசம் வந்து ஜெயிலர் எக்ஸாம் நடந்தது, CBT நடந்தது. ஓகே இந்த CBT எக்ஸாம் ஜெயிலர் எக்ஸாம் நடந்தது. அதோடைய கொஸ்டின் பேப்பர் இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் தான் டெஸ்ட் நம்பர் 1 and 2ல நம்ம வைக்க போறோம். ஏன்னா ஒரு வார்ம் அப் டெஸ்டா இதுக்கு முன்னாடி எப்படி கேள்வி கேட்டாங்க நம்ம பார்க்கறோம். ஓகே அடுத்து என்ன டெஸ்ட் வைக்கிறோம் அப்படியே டெஸ்ட் நம்பர் 3 வாங்க. டெஸ்ட் நம்பர் 3ல இருந்து சிலபஸை பிரிச்சு வைக்கிறோம். ஓகேங்களா? சும்மா மேம்போக டெஸ்ட் வைக்கிறதுனால யாருக்குமே நன்மை கிடையாது. எழுதுறவங்களுக்கு நன்மை கிடையாது, வைக்கக்கூடிய எங்களுக்கு நன்மை கிடையாது. அப்போ சிலபஸுக்குரிய வார்த்தைகளை பிரிச்சு வைக்கணும். அப்போ டெஸ்ட் நம்பர் 3ல அலகு 1 யூனிட் நம்பர் 1ல ஒரு 4-5 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்களை நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வச்சிருக்கிறோம். அதுதான் ஆக்சுவலா இது பாலிட்டி சிலபஸ் தான். DPSP வரைக்கும் நமக்கு முடியுது. DPSP வரைக்கும் முடியுது. ஓகேங்களா? அப்ப அலகு 4 and 5 அதாவது அலகு 1 கொடுக்குறோம், யூனிட் நம்பர் 1 கொடுக்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு மந்த் வைஸ் நம்ம போறோம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இது ரொம்ப முக்கியம். 5 யூனிட் இருக்கிற இடத்துல 2 யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே ஒதுக்கி இருக்காங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸோட முக்கியத்துவத்தை பாத்துக்கோங்க இதுல பேப்பர் 1ல. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த தடவை நமக்கு ஜூலை 1ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம போன வருஷம் மேல இருந்து இந்த வருஷம் மே மந்த் வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தரவா பண்ண போறோம். அதனால 2022 மே தான் டெஸ்ட் நம்பர் 3 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். ஓகே நீங்க உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேள்விகள் வரும், அதுக்கு டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். ஓகே அதே மாதிரி பேப்பர் 2ல இது பேப்பர் 1 இது பேப்பர் 2 குறி கண்டென்ட். பேப்பர் 2ல என்ன இருக்கும் சார், இதுல ஒரு 100 கேள்வி இருக்க போகுது. ஓகே இதுலயும் 100 கேள்வி இருக்க போகுது. அப்ப இதுல 100 கேள்வி எப்படி ஸ்பிளிட் பண்ண போறோம், தமிழ் கண்டிப்பா தமிழ் இருக்குது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது, ஸ்கோரிங் டெஸ்ட். ஓகே எலிஜிபிலிட்டி மட்டும் கிடையாது, அதாவது மார்க்கே ஆட் பண்ணுவாங்க. அப்போ 6th செய்யுள் மற்றும் உரைநடை. அடுத்து யூனிட் நம்பர் 1ல இயற்பியல் ஃபுல்லா. ஓகே இயற்பியல் ஃபுல்லா பிசிக்ஸ் ஃபுல்லா படிச்சிருங்க. ஓகே புக்ல எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே படிச்சிருங்க. அடுத்து கணிதம் மேக்ஸை பொறுத்த யூனிட் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் ஒரே டாபிக் கொடுக்குறோம், சுருக்குதல். சரிங்களா? இதுதான் மொத்த ஸ்பிளிட் ஆஃப் கொஸ்டின். இதுல பேப்பர் 2ல நம்ம யூனிட் நம்பர் 2 மட்டும் விட்டுருவோம். ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் தான். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இங்கேயே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கோம். மீதி எல்லா யூனிட்டையும் கவர் ஆயிடும். தமிழும் 6th 10th வரைக்கும் கவர் ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் 100 + 100 200 கொஸ்டின் 3 மணி நேரம் டெஸ்ட். ஓகேங்களா? ஆன்லைன்ல தான். நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 4ல அதே மாதிரி அடுத்த யூனிட் நம்பர் 1 அடுத்த செட் ஆஃப் சிலபஸ் கொடுத்துடுறோம். அடுத்த ஜூன் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ். பேப்பர் 2ல பொறுத்த வரைக்கும் 6th துணைப்பாடம் இலக்கணம். இங்க என்ன படிச்சிருந்தோம், செய்யுள் உரைநடை. அடுத்த துணைப்பாடம் இலக்கணம். அலகு 1ல வேதியியல். கணிதத்துல வந்து மீப்போவா அப்புறம் மீச்சீமா இதுதான் கொடுத்திருக்காங்க. ஓகே அதே மாதிரி டெஸ்ட் 5 இந்த மாதிரி கொடுத்திருக்கிறோம். ஓகே இதுதான் டெஸ்ட் பேட்ச். யூனிட் நம்பர் 2 யூனிட் நம்பர் 1 இதோட முடிஞ்சிருங்க. சரிங்களா? ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் பாருங்க, எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ். புதுசு மனித உரிமைகள் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்கள், மனித உரிமைகள், போலீஸ் லாக்கப்பில் மரணம், சித்திரவதை, சிறையில் உள்ள கைதிகளின் மனித உரிமைகள், இதெல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் நம்பர் 6ல படிக்கிறோம். டெஸ்ட் நம்பர் 7ல இருந்து பேப்பர் 1க்கு யூனிட் நம்பர் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. யூனிட் நம்பர் 2 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம். ஓகே தமிழ்நாடு நிர்வாகத்தை பத்தி மெயின் சிலபஸ் இருக்கக்கூடிய அப்படியே சிலபஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே அதே மாதிரி செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இங்க அப்படியே 8th வரைக்கும் வந்துட்டோம். ஓகேங்களா? இங்கேயும் பாலிட்டி. ஓகே நம்ம வந்து பேப்பர் 2ல பார்த்துட்டீங்கன்னா 2 யூனிட்டை 2ஆ ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். மீதி எல்லா யூனிட்டும் ஃபுல்லா கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் நம்பர் 3 ஃபுல்லா கொடுத்துருவோம், யூனிட் நம்பர் 4 ஃபுல்லா கொடுத்துருவோம். இந்த பாலிட்டியை மட்டும் 2ஆ பிரிச்சிருப்போம் சிலபஸ். அப்புறம் வந்து யூனிட் நம்பர் 8 ரொம்ப முக்கியம் அதிகமான கேள்வி இருக்குது, அதையும் 2ஆ பிரிச்சிருப்போம். சரிங்களா? யூனிட் நம்பர் 3 முடிஞ்சது. அடுத்து டெஸ்ட் நம்பர் 11ல இருந்து யூனிட் நம்பர் 3 வந்துருது. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு யூனிட் நம்பர் 3ல இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகே வறுமை, பாவர்ட்டி அண்ட் பிரசன்டேஷன், ஊரக கரப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. யூனிட் நம்பர் 8 முடிஞ்சதா, லாஸ்ட் வந்துடும். ஓகே கடைசியா நமக்கு மொத்த டெஸ்டையும் 14 டெஸ்ட் சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். இந்த 15வது டெஸ்ட் 16வது டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டுமே ஒரு 2 டெஸ்ட் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? எப்படி பிரிச்சிருக்கிறோம்? திருப்பி செப்பரேட்டா. ஓகே, வேற வேற கேள்விகள் தான் இருக்க போகுது. மே டு டிசம்பர் 2022 வரைக்கும், அடுத்து ஜனவரி டு மே 2023 வரைக்கும். இது ஒரு 100 கொஸ்டின், இது ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரிவிஷன் டெஸ்ட் மொத்தமாகும். அது ஒரு 200 கேள்வியும். லாஸ்ட் அதாவது நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 டெஸ்ட். ஓகே, இது ஒரு வார்ம் அப் ஆகும், ஒரு மார்க் டெஸ்டாவும் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் 1 அப்புறம் ஃபுல் டெஸ்ட் 2. ஓகே, பேப்பர் 1 தனியா, பேப்பர் 2 தனியா. நான் சொன்ன மாதிரி forenoon, இது ஆஃப்டர்நூன் நடக்க போகுது. சரிங்களா? முடிஞ்சது. மொத்தமா 19 டெஸ்ட் நீங்க பண்றீங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்றேன். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அந்த பேப்பர் 1க்கான டிஸ்கஷன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய பேட்டர்னை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் ஆக்சுவலா வந்து ரொம்ப முக்கியமான இந்த டெஸ்ட் பேட்சோட சிறப்பு அம்சம். ஓகே, பயனுள்ளதா இருக்கும். மேற்படி ஏதாவது என்கொயரி கீழே லிங்க் இருக்குது. தனித்தனி பிடிஎஃப், இங்கிலீஷ்க்குரிய பிடிஎஃப் நான் லிங்க் வச்சிருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு பிடிஎஃப் லிங்க் வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் மேற்படி லாகின் பண்றவங்க, வெப்சைட் போறவங்க கீழே நான் லிங்க் வச்சிருக்கேன். அதுக்குள்ள போயிட்டு நீங்க டெஸ்ட் பேட்சை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அப்படி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேற்படி ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.